இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸோட ட்ரைபல் காம்பட் மேட்ச் எப்படி நடக்க போகுது, ட்ரீம் மேக்கர் அடுத்த பிளான் என்ன எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்க்ளூசிவான சில விஷயத்தால் நம்ம அங்கே அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா ட்ரீம் மேக்கர் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் செமிசைனை தோக்கடிச்சிருப்பார். செமிசைனுக்கும் ட்ரீம் மேக்கருக்கு நடந்த மேட்ச் வேறு லெவலாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு நல்ல மேட்ச், ஓப்பனிங் மேட்சை தரமாக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே டிவியில் பார்த்துருப்பீங்க, முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் ஒரு வேலை பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சை முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு பேக் ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா என்னோட கணக்கு இன்னும் முடியல, நான் இன்னும் பழி வாங்க வேண்டிய ஆட்கள் அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அந்த வார்னிங் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் நான் பழி வாங்க வேண்டிய லிஸ்ட்ல இருக்கு, 4 பேர்ல ஒரு ஆளை முடிச்சுட்டேன், இன்னும் 3 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த வார்னிங் கொடுத்தது மூலமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ட்ரீம் மேக்கர் அடுத்து யாரை பழி வாங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா பிளட் லைனோட எல்லா மெம்பரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்று ஜெய்ஸோ, அதுக்கப்புறம் செமிசைன், அதுக்கப்புறம் வந்து ஜிம்மிஸோ எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாரு. அடுத்ததாக ஃபைனலாக யாரை நோக்கி போக போகிறான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரோமன் ரிங்ஸோட அடுத்த பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஓப்பனிங் ஷோவான நெட்ஃப்ளிக்ஸோட ஓப்பனிங் ஷோவோட ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடக்க போகிற இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கா இவங்க 2 பேருக்கும் ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச் நடக்க போகுது. இதில் ஜெயிக்கிறவங்க தான் ட்ரைபல் சீஃப் அப்படின்ற மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் பலவிதமான ரூமரை கிளப்பியிருக்கு. இந்த மேட்ச்சில் என்ன நடக்கலாம், ரோமன் ரிங்ஸுக்கு சோலோ சிக்காவுக்கு நடக்க போகிற ஃபியூடில் என்ன நடக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் தான் ட்ரீம் மேக்கர் இனி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் முடிஞ்சோடனே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காருல, நான் அடிக்க வேண்டிய ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த லிஸ்ட்டில் ரோமன் ரிங்ஸும் இருப்பார். ஏன்னா ஓஜி பிளட் லைனோ மொத்தம் 4 மெம்பரில் 3 மெம்பரை போட்டு தள்ளிட்டாரு. இன்னொரு மெம்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது ரோமன் ரிங்ஸ் ஓஜி பிளட் லைனோட லீடர். அவரை தான் தாக்க போறாரு இந்த உல்லாஃபாலா மேட்ச், இந்த ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச்லன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ட்ரீம் மேக்கர் பிளட் லைன் சப்போர்ட்டா போக போறாரு நம்ம சொல்லியிருந்தோம். அதே ஸ்டோரி லைனை தான் மூவ் பண்ண போறாங்க. பிளட் லைன் சப்போர்ட்டை பண்ணி பிளட் லைன் லீடரான சோலோ சிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஓஜி பிளட் லைன் தாக்குற கோவத்தில் ஓஜி பிளட் லைன் அடிக்கணுன்ற வெறியில் இருக்கிற ட்ரீம் மேக்கர் கண்டிப்பா இந்த உல்லாஃபாலா மேட்ச் இல்லை ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச்ல உள்ற பூந்து ட்ரீம் மேக்கர் ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதனால இந்த மேட்ச்ல வந்து சோலோ சிக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால இந்த உல்லாஃபாலா மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா பிளட் லைன் மெம்பர்ஸை மற்ற பிளட் லைன் மெம்பர்ஸை ஓஜி பிளட் லைன் மெம்பர்ஸ் அட்டாக் பண்ணி இழுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களாம் போனதுக்கப்புறம் ரிங் சைட்லேருந்து அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ரிங் சைடில் சோலோசிக்காக ஹெல்ப் பண்ண ஆள் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ட்ரீம் மேக்கர் உள்ள பூந்து ரோமன் ரிங்ஸுக்கு ஒரு கெல்மரா கிக்கு ரெஃப்ரி பார்க்காத நேரத்தில் வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் சோலோசிக்கா இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. இது நடந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரோமன் ரிங்ஸ் டீமுக்கு. ஆனால் ஸ்டோரி லைன் படி இது நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.